ஓகேங்களா. அடுத்தது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னம் ஏல்பியில். இந்த சிம்ம லக்னத்தில் வரும்போது எனக்கு சாதகமான கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லக்னத்துக்கு முக்கியமாக சூரியன் நல்லா இருக்கும், சந்திரன் நல்லா இருக்கும். அப்பதான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாகும். இல்லை சார், சந்திரன் வந்து விரையாதிபதியாச்சு. பணம் வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம எங்கேயாவது போய் வெளியூரில் போய் சம்பாரிச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து அலைச்சலாக தான் இருக்கும், டென்ஷனாக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும். எல்லாமே இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னம், இந்த ஏல்பி லக்னம், முக்கியமாக இந்த சிம்ம லக்னம் வரும்போது சூரியனும் சந்திரனும் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும். முக்கியமாக 9ஆம் அதிபதினு சொல்லப்படுகின்ற செவ்வாய் பகவானும் நமக்கு சாதகமாக இருக்கணும் இந்த டைமில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஃபேவரபிளாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா. அடுத்த லக்னம் கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு எது சாதகமான தன்மை, எது பணம் வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ராகு வந்து நல்லா இருக்கணும். ஓகேங்களா. கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் மைண்ட், மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராகு பகவான் நல்லா இருக்கணும். குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2ஆம் பாவத்தையோ 10ஆம் பாவத்தையோ தொடர்பு கொள்ளும் பொழுது 2ஆம் பாவம் பணம், 10ஆம் பாவம் நம்மளுடைய வேலை அப்படின்னு எடுத்துவோம். ஏன்னா இந்த கன்னியா லக்னத்துக்கு எப்போவுமே அட்சய லக்ன பദ്ധதியில் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இவங்களுடைய திங்கிங் எப்போ பார்த்தாலும் வந்து வேலை, இந்த வேலை பண்ணலாமா, அந்த வேலை பண்ணலாமா, இந்த பிஸ்னஸை மாற்றினா எப்படி இருக்கும், இதை பிஸ்னஸை மாற்றி பண்ணலாமா, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடலாமா, இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த 3 கிரகங்களும் இவங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். துலா லக்னம் பார்ப்போம்.